என்னாச்சு வா. என்னாச்சு? கால தூக்கு. ஒண்ணும் இல்ல. கால தூக்கு. ஹலோ ஹலோ. என்னாச்சு? பிராச்சி ரன்வீரும் ஆபத்துல இருக்காங்க. பிராச்சி அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சொல்லு, யாருக்கு போன் பண்ண? இல்ல, யாருக்கும் பண்ணல. சொல்லு. உனக்கு ஒண்ணும் இல்லையா? நீ நல்லா தானே இருக்க? சீக்கிரம் போயிடலாம். பாப்பலாம். இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். லெட்ஸ் கோ. என்னாச்சு? ஒண்ணுல. நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு அம்மா ஞாபகம் வருது. அம்மா கிட்ட போகணும். நான் இங்க இருக்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், அழுகிய நிறுத்து ப்ளீஸ். பிராச்சி, நான் உன்னை இங்க இருந்து கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். எப்படி கூட்டிட்டு போக முடியும் ரன்பீர்? எப்படி? நம்ம இங்க இருந்து போக முடியாது. நம்மளை இவங்க கொன்னுடுவாங்க. நம்ம செத்துருவோம். நம்ம சாக மாட்டோம். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நம்ம 2 பேரும் பத்திரமா இங்க இருந்து வெளியே போவோம். நான் உங்க அம்மா கிட்ட உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ், அழாத. கண்டிப்பா நான் இங்க இருந்து உன்னை வெளியே கூட்டிட்டு போவேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் ரன்பீர், மாட்டிக்கிட்டோம். இல்ல பிரச்சனை, நம்ம எங்கேயும் மாட்டிக்கல. நான் இருக்கேன்ல, நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போவேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். ப்ளீஸ், எதுக்கும் பயப்படாது. ஏய், கதவை தரங்க. ஏய், கதவை தர. இப்ப கதவை திறக்கல, கதவை உடைச்சிருவேன். நான் கடைசியா சொல்றேன், ஒழுங்கா கதவை திறந்துடு. இல்லனா உன் நிலைமை மோசமாயிடும் ப்ரோ. இங்க பாருங்க, கடைசியா ஒரு தடவை சொல்றேன், தயவு செஞ்சு கதவை திறந்துருங்க. இல்லனா நான் கதவை உடைச்சிருவேன். யோசிக்காத, கதவை உடைச்சிரு. உடைச்சிடலாம், தள்ளி போங்க.
போலீஸ் போன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிற? நெட்வொர்க்கே கிடைக்கலையே. வண்டி எங்கேயாவது நிறுத்துங்க, நெட்வொர்க் கிடைக்குதா பார்க்கலாம். அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் லெஃப்ட்ல நிறுத்துங்களேன். நெட்வொர்க் கிடைக்குது. ஹலோ ஹலோ, நான் பிராச்சியோட அம்மா பேசுறேன் சார். என்ன? ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு போயிருக்காங்க சார். பிராச்சியோட மதர் போன்ல இருக்காங்க. அவங்க பிராச்சி யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அங்க ரன்பீர்ங்கிற ஒரு பையன் மாட்டிருக்கானா? ரன்பீர் எனக்கு தெரியும், அவன் இங்க இருக்கான். இப்பதான் போன் வந்தது. ஹலோ, இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க என்ன நடந்துச்சு? அது பிராச்சியும் ரன்வீரும் ஒரே இடத்துல இருக்காங்க. யமுனா நதி கிட்ட இருக்கிற கடவுன்ல அவங்கள கட்டி வச்சிருக்காங்களா? சரி, நாங்க அங்க வரோம். கான்ஸ்டபிள், வண்டி எடுங்க. பிராச்சியும் ரன்பீரையும் யமுனா நதி பக்கத்துல கிட்னாப் பண்ணிருக்காங்க. என்னமா சொல்றீங்க? அவங்க சீக்கிரம் வந்துடுறாங்களா? நம்மள போலாம். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்களே, யமுனா பார்க் கிட்ட போகணும். இங்க பாருங்க மேடம், நான் உங்களை அங்க டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். இந்த மாதிரி விஷயத்துல நான் மாட்டிக்க விரும்பல. நாங்க உங்களை என்ன செய்ய சொன்னோம்? எங்க குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக போறோம். சரியான பயந்தாங்கொல்லியா இருக்கீங்க. விட்டுட்டு கிளம்புறேங்கிறீங்க. சரிங்க, எங்களை பக்கத்துல எங்கேயாவது விட்டா போதும். நீங்க சீக்கிரமா போங்க. தேங்க் காட் ரன்வீர் அங்க போயிட்டான். அட்லீஸ்ட் பிராச்சி கூட யாராவது இருக்காங்களே. பாத்தியா, இததான் தைரியம்னு சொல்லுவாங்க. ஒண்ணு மாதிரி இல்ல. விட்டுட்டு கிளம்புறேங்கிற. உன்னை என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல இருக்க வைக்கணும். அப்பதான் உன்னால எங்க தைரியத்தை பார்க்க முடியும். என் பொண்ணு கடத்தின மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவனை நான் சும்மா விட மாட்டேன். ரன்பீர், ரன்பீர், ரன்பீர். இவனை ஒழுங்கா இருக்க சொல்லு, இல்லனா இவனை இந்த இடத்துலயே நான் ஷூட் பண்ணிடுவேன். விடு. ரியா, இவ எப்படி இங்க வந்தா? இவளையும் சேர்த்து பிடிங்க. ரியா, போத நிறுத்துங்க இந்த ஆட்டம் ஓட்டத்தெல்லாம். யாராவது இங்க இருந்து கொஞ்சமாவது அசைஞ்சிங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். இவனை நான் ஷூட் பண்ணிடுவேன். ரன்பீர், இன்னுமா ரன்பீர் வரல? அவன் இன்னும் வீட்டுக்கு வரல பாருங்க. அவனுக்கு போன் பண்ணியா? அவனுக்கு தான் போன் பண்ணிட்டு இருக்கேன். என் போனுக்கு ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறான். ஆபீஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஆபீஸ் வேலையில ஏதாவது லேட்டா இருக்கலாம். ஆனா எதுக்கு என் போன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான்? இன்ஃபேக்ட் நான் அபிக்கும் ட்ரை பண்ணேன். அபிக்கும் போன் போக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நல்லா தெரியும். அவன் பசங்களோட சேர்ந்து ஊர் தான் சுத்த போயிருப்பான். அவன் வரட்டும். இன்னைக்கு அவன் என்கிட்ட நல்லா வாங்க போறான். அவனை நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. வரட்டும் அவன். ஹலோ ஹலோ அபி, அது வந்து அபி. ஐயோ, நான் பேசிட்டு இருக்கல, விடுங்க. நீ ரன்பீரை ஏதாவது வேலை விஷயமா அனுப்புனியா? அவ இன்னும் வீடு வந்து சேரலப்பா. ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. நீ என்னப்பா சொல்ற? எனக்கு புரியல. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிராச்சி ஆபீஸ்ல இருந்து கிளம்பிருக்கா. இது வரைக்கும் வீட்டுக்கு வரல. எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க. ரன்பீரும் அவ கூட தான் இருக்கான். ஒரு நிமிஷம், அவங்க எங்க மாட்டிக்கிட்டாங்க? நீ என்ன சொல்ற? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அது பிராச்சியோட அம்மா போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க. அதாவது ரன்பீரும் பிராச்சியும் யமுனா நதிக்கரை பக்கத்துல இருக்க குடோன்ல இருக்காங்களா. நான் அங்கதான் போறேன். சரி, ஓகே, நானும் அங்க வந்துடுறேன். எனக்கு ஷார்ட்கட் தெரியும். நான் வந்துடுறேன், நீயும் வந்துரு. என்னாச்சு? பொறுமையா இரு. அதாவது ரன்பீரும் பிராச்சியும் எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்களா. ஏதோ ப்ராப்ளத்துல இருக்காங்க. அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். இருங்க, நானும் உங்க கூட வரேன். நானும் உன் கூட வரேன்ப்பா.
நான் போய் வண்டி எடுக்கிறேன், நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துருங்க. இதோ இப்போ வந்துடுறோம். சீக்கிரம் சீக்கிரம். அண்ணா வண்டி இங்கே நிறுத்துங்க. காரோட லைட் இன்ஜினியர் சீக்கிரமா ஆஃப் பண்ணுங்க. இங்க இருந்து நடந்து போயிடலாம். நடந்து போணுமா? ஆனா ஏன்? அங்க பக்கத்துல வண்டி எடுத்துட்டு போனா அவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. அதான் சரியா இருக்கும். நீங்க இங்க இருந்து நடந்தே போயிடுங்க. கொஞ்சம் பேசாம இருக்கியா? இங்க யாரும் உங்ககிட்ட ஐடியா கேட்கல. சரியான பயந்தவங்க. சீக்கிரம் வாங்க. இறங்க இறங்க. எதுக்காக நீ இங்க வந்த? What the hell are you doing here? நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சாதான் நான் உள்ள வந்தேன். பட் what the hell are you doing here? நானும் இங்க யாரோட குரலை கேட்டுதான் வந்தேன். ரன்பீர் என்ன காப்பாத்ததான் இங்க வந்தான். எனக்கு தெரியும் நீ இருக்கிற இடத்துல நிச்சயமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னு. உன் கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். இல்ல ரியா, இல்ல. இவ மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் இவ பின்னாடி ஓடி வந்தேன். நீ எதுக்காக இங்க வந்த? நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன், நீ தான் எனக்கு பதில் சொல்லணும். இவளை காப்பாத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீ ஏன் ஆபத்தை தேடிக்கிட்ட? நீயும் தானே உன்னை பத்தி யோசிக்காம இங்க உள்ள வந்திருக்க. நீங்க ரெண்டு பேரும் ப்ளீஸ் சண்டை போடுறத நிறுத்துங்க. யூ ஷட் அப், ஓகே? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ரியா, நான் சொல்றத கொஞ்சம் நீ கேளு. அவளால எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தான் இங்க வந்தேன். ட்ரஸ்ட் மீ. நாங்க யூ டர்ன் எடுக்காம இருந்திருந்தா நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். எல்லாமே என்னோட தப்புதான் ரியா. நிறுத்துங்க. ஏன்னா உங்க டிராமா ரொம்ப பயங்கரமா போகுது. இங்க பாரு, ஒழுங்கா வாய மூடு, இல்லனா ஷூட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. நீ வாயை திறக்க கூடாது, எதுவும் பேசக்கூடாது. நான் இங்க என்ன வேணாலும் பேசுவேன். ஏன்னா நீ பேச போறியா? நீ பேசணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணணும். நீயா பேசுவேன்னு முடிவு பண்ணிக்கிட்டு அப்புறம் நான் எதுக்கு இங்க? இங்க பாரு, நீ பேசணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணணும். நான் பேசுவேன், அது என்னோட இஷ்டம். ஏய், வாய மூடு. யூ ஷட் அப். ஏய், இங்க பாருங்கடா, இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப கவனமா பாத்துக்கணும். இவ உங்க அண்ணிடா, பத்திரமா பாத்துக்கணும். தூரமா நிக்கணும், சரியா? டேய், நீ செத்துருவடா. இத முதல்ல புடிங்கண்ணா. இவன் தானே இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாஸா இருக்கான். ரியா சொன்னதை எப்படி உடனே ஒத்துக்கிட்டான்? நல்ல விஷயம் தானே. அவன் ரியா பேச்சாவது கேக்குறானே. அப்பத்துல இருந்து கத்திக்கிட்டே இருந்தா. நல்ல வேலையா போயிட்டா. இல்லன்னா பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டே இருப்பா. நாம தப்பிச்சோம். எங்க தப்பிச்சோம்? முதல்ல நான், அப்புறம் நீ, இப்ப ரியா. வேற யாராவது வந்து அவங்களும் மாட்டிப்பாங்க. எதுவும் பேசாத, நல்ல விஷயமா பேசு. அம்மா சொல்லுவாங்க, நல்ல விஷயத்தை பத்தி பேசினா நல்ல விஷயமா தான் நடக்கும்னு. ரெண்டு பேரும் கொஞ்சம் வாய மூடுங்க. பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. இங்க என்ன கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க? கல்யாணம் ஊர்வலமா நடக்குது. சும்மா இரண்டா. ஹலோ மேடம், என்னாச்சு? லிசன், ரன்பீரை விட்டுடு. இது ஒன்னும் தீபாவளி பார்ட்டி கிடையாது, சரியா? அப்ப நீ சொன்னதை நான் கொஞ்சம் கேட்டேன். இப்ப நீ என்ன நினைக்கிற? நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்பேன்னா என்ன பார்த்த பைத்தியமா தெரியுதா? நான் இங்க பிராய்ச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்காக தான் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேக்குறேன். அவளுக்காக மட்டும். இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. உன் முகத்துல விசிறி ஏறிற. ஆனா ரன்பீரையும் பிராச்சியை மட்டும் விட்டுடு. ஓ, நீ என்ன பைத்தியமா? எதுக்காக நீ என் மூஞ்சில வீசி எறிகிற? நான் சத்தியமா சொல்றேன். இப்ப யார் உங்ககிட்ட பணம் கேட்டா? பணத்துக்காக தான் நான் இப்படி எல்லாம் செய்யறேன்னு நினைக்கிறியா? முதல்ல நீ என்ன சொன்ன? ரன்பீர் வேணும்னு. இப்ப பிராச்சியம் வேணுங்கிற. ரன்பீரையும் விட்டுறணும், பிராச்சியம் விட்டுறணும் அப்படின்னா நான் என்ன முட்டாளா? ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். நான் பணத்துக்காகவோ இல்ல வரதட்சணைக்காகவோ பிராச்சிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அவளை நான் காதலிக்கிறேன். ஐ லவ் ஹர். காதல் அடங்கி போவோம், ஆனா விலைக்கு போகாது. சஞ்சீவோட காதல் விலை பேசக்கூடியது அல்ல. அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இந்த உலகத்துல அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். யாரு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, அதை எட்டி உதைச்சிருப்பேன். புரிஞ்சுதா? அப்புறமா ஒரு விஷயம், நல்லா காது கொடுத்து கேளு. ஒருவேளை நீ என்ன தொந்தரவு பண்ணன்னு வச்சுக்கோ, என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இந்த ரவுடிங்களை கொண்டு வந்து உன்கிட்ட விட்டுடுவேன். அப்புறம் அவங்க ரொம்ப மோசமானவங்க சொல்லிட்டேன். அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க தெரியுமா? உன்னை கொல்றது கூட யோசிக்க மாட்டாங்க. அதனால அங்க அந்த மோசமானவங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னா நான் சொல்றத கேளு. நான் பிராய்ச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்காத. நான் உன்னையும் அப்புறம் உன்னோட ரன்பீரையும் விட்டுடுறேன். சார், சார், தயவு செஞ்சு கொஞ்சம் வண்டியை ஸ்லோவா ஓட்டுறீங்களா? அதுக்கு லேட் ஆக கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, வண்டியை ஸ்லோ பண்ணாம ஸ்லோவா ஓட்ட முடியுமா? ஐ மீன், நீங்க வண்டியை ஸ்லோவா ஓட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம சீக்கிரமா போகணும். ஆனா நீங்க வண்டி ஓட்டுறத பார்த்தா
நான் மேல போயிடுவேன் போல இருக்கே. சரி பயப்படாத. நான் உங்களை பத்தி யோசிக்கவே இல்ல. ஏன்னா எனக்கு இருக்கிற பயத்துல யோசிக்கணும்னு நினைக்கவே இல்ல. சரி விடு, எனக்கும் உன் மேல அக்கறை இருக்கு. What man? Wait. I'm really sorry. ஸ்பீடா வந்ததுல பார்க்கல. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு. I will get in touch with you. நான் கொஞ்சம் அவசரத்துல இருக்கேன். I'm very sorry. அந்த பொண்ணை பார்த்தா சண்டை போடுற மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சார் நீங்க அந்த பொண்ணை என்கிட்ட விட்டுடுங்க சார். நான் ஹோஷியார்பூர் பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணுங்களை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ ஹலோ, உனக்கு என்ன ப்ராப்ளம்? அதான் சாரி சொல்லிட்டாங்களே, வெளிய விடு. என் டாடோட கார் டேமேஜ் ஆயிடுச்சு. யார் இல்லன்னா அதுக்கு தான் நாங்க சாரி சொல்லிட்டோமே. எங்க கார் தான் டேமேஜ் ஆயிருக்கு. நாங்க ஒண்ணும் வழியில குறுக்க வரலையே. இங்க பாருங்க மிஸ், உங்களோட வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்கிட்ட இருக்கு. அந்த டேமேஜுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் பாத்துக்கிறேன். ஐ அம் வெரி வெரி சாரி. கொஞ்சம் அவசரத்துல இருக்கும், கிளம்பு. ஒரு நிமிஷம், நீங்க என்ன பேசுறீங்க? பணத்திமிர காட்டுறீங்களா? இங்க பாருங்க மிஸ்டர், ஐ நோ யூ வெரி வெல். நீங்க ஒரு ஃபேமஸ் பிசினஸ் மேன், ரைட்? ஆனா அதுக்காக நீங்க வந்து சார், நீங்க ரொம்ப தப்பா நினைக்கிறீங்க. இந்த ஆக்சிடென்ட் தெரியாம நடந்துருச்சு. அதுக்கு என்ன செலவாகுதோ நான் கொடுத்துறேன். அதுக்கு தான் நாங்க சாரி கேட்டுட்டோம். அதுக்கான பணத்தையும் கொடுத்துறோம், சரியா? இல்ல, அப்படியே நான் உங்களை போக விட மாட்டேன். போலீஸை வர வைக்கணும். வாட்? ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. லுக் அட் மை ஹேண்ட், இட்ஸ் ப்ளீடிங். எனக்கு அடிபட்டிருக்கு. என் உயிரும் என்னோட பொண்ணோட உயிரும் போயிருக்கும். இட்ஸ் a damn போலீஸ் கேஸ். போலீஸை கூப்பிட்டு தான் ஆகணும். உன்னை பிராச்சி கல்யாணம் பண்ணிப்பான்னு நீ நினைக்கிறியா? எனக்கு அப்படிதான் தோணுது. அப்புறம் ஏன் எனக்கு அப்படி தோணக்கூடாது? அப்படி என்கிட்ட என்ன குறை இருக்கு? பிராய்ச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்ல எதுல குறைஞ்சு போயிட்டேன்? பணம் இருக்கு, வண்டி இருக்கு, வீடு இருக்கு, அதுவும் பெரிய வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆரம்பத்துல கோவப்படுவா, அப்புறம் ஒத்துப்பா. யார் யாரோ என்ன கல்யாணம் பண்ணிக்க முன் வராங்க. நான் எங்க வீட்டுக்கு ஒரே புள்ள, அதனால கண்டிப்பா ஒத்துப்பா. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி புருஷன் பேச்ச கேட்டுதானே ஆகணும். நீ இப்போ உன்னோட ஹீரோவை மட்டும் பாத்துக்க. அந்த ரன்பீர் போலீஸ்க்கு போய் வாய் திறக்காம பாத்துக்கோ. ஏன்னா எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ஹனிமூனுக்காக யூரோப் போயிடுவோம். என்னோட வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சுப்பேன். எனக்கு இப்ப வெக்கமா இருக்கு. நீங்க பாரு, உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்ல, நான் பிளான் பண்ணபடி எல்லாத்தையும் நடத்துவேன். உனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், என் லைஃப் செட், உன் லைஃப் செட். அவ்வளவுதான். டீல் டன். நீ பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. You can't marry her. You just can't marry her. யார் என்ன தடுப்பாங்க? நீ தடுப்பியா? தடுத்துதான் பாரு. என்ன நானே சொல்றேன். நீ ஹீரோயின் தானே, தடுத்து நிறுத்து. ஞாபகம் வச்சுக்கோ, இது தீபாவளி பார்ட்டி இல்ல. இங்க நான் இருக்கேன், என்னோட ஆட்கள் இருக்காங்க. அவங்க கையில துப்பாக்கி இருக்கு, அதுக்குள்ள புல்லட்டும் இருக்கு, வெடிகுண்டு இருக்கு, ஆயுதங்களும் இருக்கு. எந்த இடத்துல எப்ப சொல்றோனோ அந்த இடத்துல அவங்க ஷூட் பண்ணுவாங்க. உன்னை நீ காப்பாத்திக்க, அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க. இங்க பாரு, நீ எனக்கு தெரிஞ்சவன்றதுனாலதான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நீயே டிசைட் பண்ணிக்க. அதாவது என் கல்யாண ஸ்வீட்டை சாப்பிடணுமா, இல்ல என் ஆட்களோட கை துப்பாக்கியில இருக்கிற குண்டு மேல பாயணுமா? நீ என்ன மிரட்டுறியா? என்னே சில நேரத்துல நீ ரொம்ப காமெடியா பேசுற. உன்னதான் நான் மிரட்டுறேன். இங்க உன்னை தவிர வேற யாராவது இருக்காங்களா சொல்லு. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், உன்னை எனக்கு ஏற்கனவே தெரியும்ன்றதுனால தான் இப்ப சொல்றேன். எனக்கும் பிராய்ச்சிக்கும் நடுவுல இருந்து விலகி போயிடு. ஒருவேளை எங்களுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது செஞ்ச, அது உனக்கு நல்லதில்லை. புரிஞ்சுதா?